ஹாய் கைஸ், நாங்கள் உதிரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு திருமந்திரத்தோடைய 19வது பாடலை வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் என்னடா கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோலையும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்கானே நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து பஞ்சாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன்னா தான் அதை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக என்னால் கட் பண்ணி போட முடியும். ஏன்னா மொத்தமாக போட்டால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட போயிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ டீட்டெயிலாக போயிடும் வீடியோ. ஸோ அப்படி போகிறப்ப உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோவாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம அடுத்ததாக இன்னைக்கு 19வது பாடலில் வந்து பார்ப்போம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் தி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுபதி ஏலங் கமல் பொழில்கள் 7, முதுபதி செய்தவன் மூதறி வாளன், விதுபதி செய்தவன் மெய்தவன் நோக்கி அதுபதியாக அமர்கின்றானே அப்படிங்கிறது இந்த பாடல். இப்ப இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுபதி ஏலங் கமல் பொழில் 7 அப்படின்னா அதுபதி அப்படின்னா அந்த உலகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ஏலங் அப்படின்னா ஏலக்காய். அது ஏலக்காய்க்கு எப்படி ஒரு நறுமணம் இருக்கும், அந்த மாதிரி நறுமணம் மிக்க இடங்கள், நறுமணம் மிக்க நிலைகள் அப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த உலகங்கிறது 7 நறுமணம் மிக்க நிலைகளால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுபதி ஏலங் கமல் பொழில்கள் 7, முதுபதி செய்தவன் மூதறி வாளன். அந்த உலகத்தை இந்த 7 நிலைகளா நறுமணம் கொண்ட 7 நறுமணங்கள் கொண்ட நிலைகளை கொண்ட இந்த பூமியை, அதாவது 7 நறுமணமான நிலைகளை கொண்ட இந்த உலகை அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து இதெல்லாம் தான்ப்பா இப்படிதான் மனிதர்கள் வாழணுங்கிற அந்த ஒரு வேதங்களை கொடுத்தது மூதறி வாளன். யார் இந்த உலகத்தை படைச்சானோ அவர் தான் கொடுத்தாரு. சிவனை சொல்றாங்க மூதறி வாளம் அப்படின்னு. விதுபதி செய்தவன் வினைதவன் நோக்கி, விதுபதி செய்தவன் மெய்தவன் நோக்கி. இதுக்கு என்ன பொருள்னா, விது அப்படின்னா சூரியன் அர்த்தம், சூரியனுடைய ஒளின்னு அர்த்தம். ஸோ சூரியனுடைய ஒளி எவ்வாறு பிரகாசமா இந்த பூமிக்கு வந்து அதோடைய ஒளியை கொடுக்குதோ, அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போன அந்த ஒரு பாதை, இந்த வேதங்கள் மூலியமா நம்மளாலையும் ஒரு அறிவு ஒளியை நமக்குள்ள உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறதான். விதுபதி செய்தவன் மெய்தவன் நோக்கி, நம்ம செய்யக்கூடிய தவங்கள், அதை பத்தி தவம் அப்படிங்கிறது மெடிடேஷனை மட்டும் சொல்றது கிடையாது, ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறத சொல்றது இல்லையா? ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அதுபடி வாழ்க்கையை நடத்துறதையும் தவம் தான். ஸோ அந்த மெய்தவன் நோக்கி அந்த இதை செய்யறப்போ இப்படி எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு போன அவர் தான். ஓகேவா? அது இப்படி இந்த தவங்கள் நம்ம செய்யறோம் இல்லையா, இப்படி எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு போன ஒருத்தர் தான் இந்த பிரபஞ்சத்தோடைய அதிபதியா நிற்கிறாரு அப்படின்னு இந்த பாடல் சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாடலுடைய நியூரோ சயின்டிஃபிக்கலா நான் பார்க்குற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, 7 நறுமணம் மிக்க நிலைகளால் இந்த பூமி உருவாக்கப்பட்டதுங்கிறத முதல் வரி சொல்லுதா? அதே தான் இங்க நியூரோ சயின்ஸ்ல நம்ம எனக்கு தெரிஞ்ச 2வது வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண விஷயம் தான் என்னன்னா, 7 நிலைகள் அப்படிங்கிறது 7 விதமான சக்கரா. அப்படி 7 நிலைகள் அப்படிங்கிறது 7 சக்கராஸை மீன் பண்ணுது. 6 சக்கரா தானே, 7வது சக்கரா எங்க இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். வீரம் படத்துல தம்மனா கேட்குற மாதிரி கேட்கணும். 7வது சக்கரா நான் சொல்றேன். இது வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். 6 சக்கரா தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் 7வது சக்கரா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சில ஏன்ஷியன் புக்ல எல்லாம் வந்து மீன் பண்றாங்க. அந்த சக்கராக்கு பேரு சர்ஹாசரா அப்படின்னு சொல்லி சக்கரா, கிரவுன் சக்கரான்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கதா மீன் பண்றாங்க. அதையும் நம்ம சயின்ஸ்ல பிடிச்சி எடுத்துட்டோம்ல. என்ன நான் சொல்றேன் உங்ககிட்ட. முதல் சக்கரா மூலாதாரம் இங்க இருக்குல்ல, இந்த சக்கரா அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, மூலாதார சக்கரா ஆன்மீக ரீதியா நம்பக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம மனிதன் உயிர் வாழ்றதுக்கு காரணமா அந்த சக்கரா இருக்கு அப்படிங்கறது மீன் பண்றாங்க. உயிர் வாழ்றதுக்கு தேவையான செயல்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மூலாதார சக்கரா செய்யுதுன்னு. இந்த மூலாதார சக்கராவை நான் அப்படியே சயின்ஸ்ல எது ரிலேட் பண்றேன்னா, பிரெயின் ஸ்டெம்மோட ரிலேட் பண்றேன். பிரெயின் ஸ்டெம் இங்க எல்லாம் இருக்கு, மூலாதார சக்கரம் இங்க இருக்கு, பிரெயின் ஸ்டெம் இங்க இருக்கு. இதுக்கு என்னடா கனெக்ஷன் கேட்பீங்க. இந்த பிரெயின் ஸ்டெம் ஆக்டிவேட் பண்றதுக்கான நோடு ஒன்று இருக்கு. ஒரு சில சுவிட்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த சுவிட்சுங்கிறது என்னன்னா, கலெக்ஷன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா? சாக்ரல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நர்வ்ஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த பார்ட் ஆக்டிவேட்டா வச்சுக்கிறது தான். ஓகேவா? இந்த பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, என் மூச்சை கண்ட்ரோல் பண்றது. என்னுடைய ஆடுறதுக்கு தேவையில்லை, நீ இப்ப மூச்சு விடு, இப்ப மூச்சு விடாத அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதுவா மூச்சு விட்டுக்கும், அதுவா ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கும். உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஹார்மோன் ரிலீஸ் அதுவா பார்த்துக்கும். நான் சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் பண்றதை அதுவா பார்த்துக்கும். நான் இப்போ இட்லி சாப்பிட்டுருக்கேன், இப்போ நீ சரிமான ஆகு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதே பார்த்துக்கும்ல. ஸோ இப்படி மனிதன் உயிர் வாழ்றதுக்கு காரணம் இது எல்லாம் தானே, இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற நம்ம கண்ட்ரோல் இல்லாத சில ஃபங்க்ஷன்ஸ் தான். அதை மெயின்டைன் பண்றது இந்த பிரெயின் ஸ்டெம். அதுதான் இந்த மூலாதார சக்கரா. இங்க இருக்க சாக்ரல் நர்வ்ஸ் இது ஆன் பண்ணா இதோடைய இங்க தெளிவா இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டெம் இங்க ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும்.
ஓகேவா. ரெண்டாவது சுவாதிஷ்டான சக்கரா, அதாவது பெல்விக் நர்வ்ஸ்ன்னு சொல்றது தான் அந்த டைஜஷன் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு உதவுற ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த உள்ள செரிமானம் பண்றதெல்லாம் பிரெயின் ஸ்டெம்ல இருந்து ஆர்டர் அங்கே போவோம், அதை வாங்கி இது வந்து ஹார்மோன் அங்கே தேவையான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி டைஜஷன் பண்ற ஒர்க்கெல்லாம் அது பார்த்துக்கும். இங்க இருக்க சக்கரா, அந்த சக்கராவை நான் சயின்ஸை ரிலேட் பண்றது பெல்விக் நர்வ்ஸ். அடுத்து மேலே வந்தீங்கன்னா சோலார் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு நர்வ்ஸ் இருக்கு, அதுதான் மணிப்பூரகம். அவருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. உங்கள் ஃபோக்கஸை வந்து உங்கள் கவனத்தை மெடிடேஷன் பண்ணுறப்ப நீங்கள் தொப்புள் பகுதியில் வச்சு பாருங்க, உங்கள் ஃபோக்கஸ் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அப்படிங்கிறதா அந்த காலத்துல நம்ம படுற விஷயம், பண்ணி பாருங்க. அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா அநாஹிதம். இந்த இடம் ஹார்ட் பகுதி. நம்ம எப்போ ஒருத்தர் மேலே லவ் வந்தாலும் ஹார்ட்டை தான் நம்ம காட்டுவோம். காரணம் அந்த ஃபீலை தூண்டுறதுக்கான பவர் இங்கே தான் இருக்குது, அந்த ஒரு நர்வ்ஸ் இங்கே தான் இருக்குது. அநாஹித சக்கரா, அதாவது ஹார்ட்டையும் பிரெயினையும், வேகஸ் நர்வும் பிரெயின் நர்வும் கனெக்ட் ஆகிற இடம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அநாஹிதம்க்கு அப்புறம் இங்கே வசுக்தி, எக்ஸ்பிரஷன் பண்ணுறது. நான் பேசுகிறக்கூடிய விஷயங்கள், நான் வந்து இப்போ இந்த திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன், சயின்ஸை ரிலேட் பண்ணுறேன், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிற அந்த எக்ஸ்பிரஷனை வெளியில் கொண்டு வருது இல்லையா, அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற சக்கரான்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து புரோகாஸ் ஏரியாவோட மீட் பண்ணுவேன். புரோகாஸ் ஏரியாங்கிறது ஒரு நெட்வொர்க் தான். அது வந்து நம்ம பேசக்கூடிய விஷயங்களை தெளிவாக இன்னொருத்தட்ட போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம்ல, அது ஒரு ரிசல்ட்டாக மாற்றி கொடுக்கறது, அந்த ஒரு பவரை கொடுக்கறது. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து நீ வந்து சொல்லு ஆடியன்ஸுக்கு, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும்னு என் மைண்டில் இப்போ ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ஒர்க் வந்து இந்த ஏரியா தான் பண்ணுது. அடுத்து அங்க சக்கரா, பீனல் கிளாண்டு. நான் சொன்னதுதான், இந்த பீனல் கிளாண்ட் வந்து நம்ம ஸ்லீப் வேக் சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்றது, ஒவ்வொரு செல் வந்து இத்தனை நேரத்துக்கு ஒருக்கா புதுப்பிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த இவ்வளவு நாள் தான் உனக்கு தலையெழுத்துன்னு ஒவ்வொரு செல்லுக்கும் நிர்ணயிக்கிறாங்கல்ல. இப்ப ரத்த அணுக்கள்லாம் 150 நாளைக்கு ஒருக்கா சித்துரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டர் கொடுக்கறதும் சரி, இந்தந்த செல்லுலாம் இந்தந்த நேரத்துக்கு ஒருக்கா தன்னை தானே 2ஆ பிரிச்சுக்கணும், புதுசா செல்லா உருமாறணுங்கிற சொல்றது சரி, இப்படி உள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்றது பீனல் கிளாண்டு தான். அதனாலதான் அதை வந்து நம்ம 3வது கண்ணுன்னு சொல்றோம். கடைசியா கிரவுன் சக்கரா, இங்க இருக்க சக்கரான்றாங்க. இதை நான் எதோட ரிலேட் பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் தான் அங்கே ரிலேட் பண்றேன். ஏன் அப்படின்னா எப்போ இது எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வருதோ டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் தான் டீஆக்டிவேட் ஆகும், அதோடைய ஒர்க்கை தான் அது இழந்துரும். அப்படி இழக்கிறப்போ தான் நம்ம எல்லா நியூரான்ஸும் ஒரே ஃப்ளோவா சிங்க் ஆக ஆரம்பிக்கும். இது ஆன்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த எமோஷன்ஸான ஃபீலிங்கோட நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம், எமோஷனால தான் சுத்திக்கிட்டே இருப்போம், எமோஷனால தான் ஒரு விஷயத்தை அணுகுவோம். ஆனா எப்போ இந்த நெட்வொர்க் நமக்கு ஆஃப் ஆகுதோ நம்ம அந்த கடவுளுடைய ஃபீலிங், அதாவது அந்த பேரானந்தத்தை நம்மளால உணர முடியும். இந்த ஒரு பேர ஆனந்தத்தை உணரணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க் ஆஃப் ஆகணும். அப்படின்னா என்டையர் பிரெயினும் ஒரே சிங்கா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் தானே இயலாதக்கிறவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அனுமானம் வச்சிருக்கேன். முதுபதி செய்த மூதறி பாலன். ஸோ இப்படி இந்த 7 விதமான ஸ்டேட்ஸை உருவாக்குனவர், அந்த ஸ்டேட்ஸை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தான் ஃபங்க்ஷன் ஆகுது. பட் அட் த சேம் டைம் ஒரு ஹியூமன் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு வழிமுறைகள் வேதங்கள் மூலிமா எழுதிட்டு போனவரும் விட்டுட்டு போனவரும் யார் அப்படின்னா அந்த சிவன் தான். சிவனுங்கிறது நம்ம கான்சியஸ்னஸாக எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு வேதங்களும் ஒவ்வொரு மனிதரை எழுதியிருப்பாங்க. அந்த மனிதர்களுக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸாக இருந்து, ஒரு அவேர்னஸாக இருந்து, அந்த இப்படி செயல் செஞ்சா இதுக்கு விளைவு இப்படி இருக்கும், இதை மனிதர்கள் இப்படி அணுகணும், அப்படி செய்யறப்ப அது நல்ல விளைவுகளாக அமையும், கெட்ட விளைவுகளை இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி கெட்ட விளைவுகளாக அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடை கொடுத்து அந்த வேதங்கள் எழுதின அந்த மனிதர்களை வந்து சிந்திக்க வச்சிருக்குல்ல. அது காரணம் என்னன்னா அந்த அவேர்னஸ், அந்த பத்தின ஒரு சிந்தனை, அதை பத்தின ஒரு தெளிவு இல்லையா, அதுதான் நான் வந்து அவேர்னஸ்ன்னு சொல்றேன். அது அப்படி கொடுக்கறதுக்கு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா அவங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், ஆர்பிட்டோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு செயலை எப்படி வந்து நம்ம நல்ல வழியில அணுகணும், அதை வந்து எப்படி நியாய தர்மங்கள் வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த பார்ட்டு. ஆர்பிட்டோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா அந்த ஒரு செயலை நம்ம கற்பனையில இமேஜின் பண்ணி இந்த செயல் இப்படிலாம் நம்ம ஒரு விஷயம் செஞ்சா இப்படிலாம் அதை போய் முடியுங்கிற அந்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது ஆர்பிட்டோமீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இயங்குறப்பதான், கான்சியஸ்னஸா இயங்குறப்பதான், அந்த சிவனோட இயங்குறப்பதான் நம்மளால ஒரு கரெக்டான முடிவுக்கு வர முடியும். முதுபதி செய்தவன் மூதறி பாலன். அடுத்து விதுபதி செய்தவன் மெய்தவன் நோக்கி. விதுபதி, அதாவது நான் சொன்ன மாதிரிதான், சூரியனுடைய ஒளியை சூரியன் எப்படி அதோடைய ஒளியை அந்த பூமி கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவு ரீதியா கான்சியஸ்னஸா நல்லது கெட்டது எதுன்னு சிந்திச்சு செயல்படுறப்போ அந்த ஒரு ஞான ஒளி நம்மளுக்கு வரும். அது வந்து நம்ம பண்ணலாம், நம்ம ப்ராப்பரா சிந்திக்கிறது மூலியமா. ப்ராப்பரா சிந்திக்கணும்னா நம்ம அதுக்கு நம்ம அட்டென்ஷனையும் ஃபோக்கஸையும் கொடுக்கணும். அது கொடுக்கணும்னா நம்ம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸா இருக்கட்டும், இன்சுலாவா இருக்கட்டும், ரெக்டிகுலர் சிஸ்டமா இருக்கட்டும், இப்படி இந்த ரீஜன்ல ஆக்டிவேட் ஆகணும் பை மெடிடேஷன், இல்லை ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி உங்க ஃபோக்கஸ்னஸ் அதுக்கு கொடுத்து நல்ல வழிகளை உங்க நியூரல் சர்க்யூட்டை மாத்துறப்போ
இட் கேன் ஹேப்பன் இல்லையா. கடைசி வரி அதிபதியாக அவன் அமர்கின்றானே என்னது அப்படின்னா, இது எல்லா ஒர்க்கையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி உங்கள் கான்ஷியஸ்னஸை உங்கள் ஃபோக்கஸை ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணி மெடிடேஷன் மூலிமா அதை கொண்டு வந்து இந்த பிரெயின் பார்ட்டெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்குங்கிற ஒரு கிறுக்கு பிடிச்ச ஒரு பிரெயின் பார்ட்டை ஆஃப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கோ பியாண்ட் பாடி. ஒரு ஃபீல் ஆஃப் ஹாப்பினஸ், என்லெஸ் ஹாப்பினஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பாடலில் உங்களை வந்து இதே ட்ரெஸ்ஸில் மீட் பண்ணுறேன். ஸோ see you next time. டாடா பை.